ஸ்லாங்கூர் கொலாகுபு பாரு தமிழ் பள்ளிக்கு ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் வழங்கிய கூடுதல் 0.55 ஹேக்கர் நிலத்திற்கான நிரந்தர பட்டாவை நேற்று கல்வித்துறை அமைச்சர் வோங்காவோ அப்பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கினார். பள்ளி தரப்பினரால் கடந்த 20 ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்ட முயற்சியின் பலனாக இவ்வெற்றி கிட்டியுள்ளதாக கூறிய வோங், அதற்கான அரசிதழை மாநில அரசாங்கத்திடமிருந்து கல்வி அமைச்சு பெற்று தந்ததாக தெரிவித்தார். Kelulusan secara rasmi telah pun diberikan bagi pemberian milik untuk grant selama-lamanya iaitu grant kekal dengan keluasan 24,823 kaki persegi. அக்கூடுதல் நிலத்தில் பொது மண்டபம் கட்டுவதற்கு பள்ளி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக கொலாகுபு பாரு தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியை சரஸ்வதி பாஸ்கரன் தெரிவித்தார். 20 ஆண்டுகால போராட்டமான நம்முடைய பள்ளிக்கான ஒரு நிலத்தை பெறுவதற்கான இந்த போராட்டம் இன்றைய சரித்திரம் புகழ்வாய்ந்த இந்த நாளில் வெற்றியை கண்டுள்ளது. மேலும் பள்ளியை சேர்மைப்படுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்படும் பண உதவியை நாம சரியான முறையில் நிர்வகித்து பயன்படுத்தும். அது மட்டுமின்றி அப்பள்ளி சிற்றுண்டி சாலையின் கூரை, கழிப்பறை உள்ளிட்ட இதர சீரமைப்பு பணிகளுக்காக கல்வி அமைச்சு 1 லட்சம் ரிங்கிட் நிதியை வழங்கியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதனிடையே 20 ஆண்டுகால போராட்டத்தின் தொடக்க நாளிலிருந்தே தமது தொடர் பங்களிப்பை அளித்து நிரந்தர நிலப்பட்டாவை பெற்றுத்தர பெரும் பங்காற்றிய சமூக ஆர்வலர் டத்தோ PS சாமி தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். நிலப்பட்டா கேட்டிருந்தோம். அது 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நிறைவடைந்து அந்த நிலப்பட்டா அதாவது ஃப்ரீ ஹோல்ட் அது இன்றும் இந்த தமிழ் பள்ளிக்கு அந்த அரை ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இத்தனை வருடங்கள் போராட்ட பிறகு இன்று ஒரு நல்ல செய்தி இந்த தமிழ் பள்ளிக்கு கிடைக்கப்பட்டதனால் உண்மையாக இதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். 221 மாணவர்கள் பயிலும் 8 வகுப்பறைகள் கொண்ட கொலாகுபு பாரு தமிழ் பள்ளிக்கு ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கமும் 60,000 ரிங்கிட் நிதி உதவி வழங்கியது.